ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சுமார் 75% வாக்குகள் பெற்று திமுக அமோக வெற்றி பெற்றது. இது 2023ஆம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ஈவி.கே. இளங்கோவன் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட 10 விழுக்காடு அதிகமாகும். ஈவி.கே. இளங்கோவன் மொத்தம் பதிவான வாக்குகளில் 1,10,156 வாக்குகள் பெற்றிருந்தார். அவரது வாக்கு சதவீதம் 64.58% இருந்தது. இப்போது வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்த போதிலும் முந்தைய தேர்தலை விட திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அதிக வாக்குகளை பெற்றுள்ளார். சந்திரகுமார் 1,14,709 வாக்குகள் பெற்றுள்ள நிலையில் அது பதிவான வாக்குகளில் 74.7% ஆகும். முந்தைய தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 10,827 வாக்குகள் பெற்றிருந்த நிலையில் அது இருமடங்காகியுள்ளது. அக்கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி 24,151 வாக்குகள் பெற்றுள்ளார். இது 15.59% ஆகும். நாம் தமிழருக்கு அடுத்தபடியாக 6,109 வாக்குகளுடன் நோட்டா 3வது இடம் பிடித்தது. நோட்டாவுக்கு பதிவான வாக்கு சதவீதம் 3.94 உள்ளது. 2023 இடைத்தேர்தலில் 798 நோட்டா ஓட்டுகள் மட்டுமே பதிவாகியிருந்தன. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி சான்றிதழை பெற்றுக்கொண்ட காட்சிகளே இவை. தேர்தல் வெற்றிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரகுமார் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இது ஒரு முன்னோட்டம் எனவும் மக்கள் பிரச்சனைகளை கேட்டறிந்து செயல்படுவேன் எனவும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்தியா கூட்டணிக்கும் எதிர்வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான ஒரு சான்றான தேர்தலாகும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒத்திகை எனவும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். போட்டி வேறு யாரும் இல்லை, நாம் தமிழர் மட்டும்தான் என்று சொல்லுவது சரியாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் போட்டியிடவில்லை என்றாலும் திமுகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள், எங்களுடைய கூட்டணிக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் அனைத்தும் அவர்களோடு இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. திமுக வெற்றியால் அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் உட்பட 45 வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். ஈரோடு இடைத்தேர்தலை அதிமுக, பாஜக உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சிகள் புறக்கணித்த நிலையில் நாம் தமிழர் சார்பில் சீதாலட்சுமி களமிறங்கினார். தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் அவர் 24,151 வாக்குகள் மட்டுமே பெற்றார். டெபாசிட்டை பெற பதிவான வாக்குகளில் 16.6% பெற வேண்டிய நிலையில் 15.59% பெற்றதால் சீதாலட்சுமி டெபாசிட்டை இழந்தார். மேலும் திமுகவை எதிர்த்து போட்டியிட்ட அனைவருமே டெபாசிட்டை இழந்தனர். இதனிடையே நோட்டா 3வது இடத்தை பெற்றுள்ளது. யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என 6,109 பேர் பதிவு செய்துள்ளனர். பெரியார் மண்ணில் நாம் வெற்றி பெற்றுவிட்டோம். பெரியார் மண்ணில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவு குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்த காட்சிகளே இவை. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டி திருவள்ளூர் மாவட்ட திமுக சார்பில் ஆவடியில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுகவை எதிர்த்து போட்டியிட்ட அனைவரும் டெபாசிட் இழந்துள்ளதாக குறிப்பிட்டார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கழகத்தை எதிர்த்து போட்டியிட்ட அத்தனை பேரும் டெபாசிட் இழந்திருக்காங்க என்ற வெற்றி செய்தியை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். தமிழக மக்களின் நம்பிக்கையை தொடர்ந்து காப்பாற்றி வருவதாகவும் முதல்வர் குறிப்பிட்டார்.